வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுத் ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்ட்ஸில் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளிகேஷன் SECL அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க. இதில் டு ரீட் த இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மைனிங் சிர்தார் TNS கிரேட் C சர்வேயர் TN அசிஸ்டன்ஸ் ஃபோர்மேனுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பேசிக் பே, அதுக்கப்புறம் அதோட வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கூட இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியான அதோட குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அதோட ரிலாக்ஸேஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு தென் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15/4/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 14/5/2026 கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, லாகின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே நமக்கு பேஜ் வந்து நமக்கு லோட் ஆகும். இதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ உங்களோட எலிஜிபிள் பார்த்துட்டு என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் கோடு வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் உங்களுடைய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ், ஜென்ரேட் OTP. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரீவெரிஃபைங்கிற நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ரீவெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் நேம், கேண்டிடேட்ஸோட நேம், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் எல்லாமே நம்ம ஒரு தடவை ரீவெரிஃபை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கோ டு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஃபஸ்ட் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போஸ்ட் அப்ளை டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஜென்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கேட்டகரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் தெரியல டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். இது கேண்டிடேட்டோட கிரிமினல் கேஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய நேம் ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபாதர் நேம் நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய மதர் நேம் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, நம்ம செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சிட்டி ப்ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 3 டெஸ்ட் சிட்டி ப்ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன டெஸ்ட் சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க என்ன இடமோ அந்த இடத்துல நம்ம வந்து 3 டெஸ்ட் சிட்டிஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். டெஸ்ட் சிட்டி 1, டெஸ்ட் சிட்டி 2, டெஸ்ட் 3 கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. கோல் இந்தியா ஆர் சப்சிடரி கம்பெனிஸில் நீங்கள் எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்திருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. பப்ளிக் செக்டார் யூனிட்ல எம்ப்ளாய் அதாவது அந்த கோல் இந்தியா லிமிடெட் அண்ட் சப்சிடரிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். அட்ரஸ் லைன் 1, 2ல் நம்மளுடைய அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்ட்ரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது சிட்டி அல்லது டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பின்கோட் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். இஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் த கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ். உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா இதில் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2 அட்ரஸுமே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். 2 அட்ரஸுமே சேமாக இருந்தால் மட்டும் நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதில் இருக்க அட்ரஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு காப்பி அண்ட் பேஸ்ட் ஆகிடும். நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டைப் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டியூட் நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் டேட் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் பர்சன்டேஜ் அல்லது சிஜிபி, இந்த 2ல் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மார்க் ஆப்டைன் அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் டைப் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது டிகிரி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டியூட் நேம் அண்ட் யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஸ்பெஷலைசேஷன் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் செலக்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் அல்லது சிஜிபி, இந்த 2ல் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். டு யூ ஹேவ் த வேலிட் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்திருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேலிட் கேஸ் டெஸ்டிங் சர்டிஃபிகேட்டும் உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி ப்ளீஸ் செலக்ட் அஸ் அப்ளிகபிள், இதில் கொடுத்துருக்க எல்லா சர்டிஃபிகேட்ஸும் உங்ககிட்ட இருக்கா இல்லையா, அல்லது செகண்ட் கிளாஸ் மேனேஜர் சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பன்சிட்டி எதெல்லாம் இருக்கோ அதுக்கான மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ் என்ன, டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன போஸ்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அந்த போஸ்ட்டை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டார்டிங் டேட் ஆஃப் சர்வீஸ் அண்ட் எண்ட் டேட்னா எண்ட் டேட் அல்லது டில் டேட் வரைக்கும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். பே ஸ்கேல் கேட்டிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீஃபாக நீங்கள் இதில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எம்ப்ளாயி டைப் கேட்டிருக்காங்க. நீங்கள் டைப் பண்ண உங்களுடைய சர்வீஸ் லென்த் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இதில் ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் ஆட் நியூ ரோ ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். அப்புறம் டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணால் அதில் உங்களுக்கு கேல்குலேட் ஆகிடும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், சிக்னேச்சர்ஸ், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், காம்பட்டன்சி சர்டிஃபிகேட்ஸ், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், அடிஷ்னல் மார்க் ஷீட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆர் அடிஷ்னல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், கேஸ் டெஸ்டிங் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து 100 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 100 கேபி, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200 கேபி. ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வித் ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்கேன் பண்ணி நமக்கு அப்லோட் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 4.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர்ஸோட மினிமம் பார்த்தீங்கன்னா 80 கேபி அண்ட் மேக்ஸிமம் வந்து 150 கேபி கொடுத்துருக்காங்க. ஜேபிஇஜி அண்ட் ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 MB, மினிமம் பார்த்தீங்கன்னா 100 கேபி, ஜேபிஜி அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் காம்பட்டன்சி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா மினிமம் 100 கேபி அண்ட் மேக்ஸிமம் 1 MB கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 100 கேபி அண்ட் மேக்ஸிமம் 1 MB, பிடிஎஃப், ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். அடிஷ்னல் மார்க் ஷீட்ஸும் மினிமம் வந்து 100 கேபி, மேக்ஸிமம் 1 MB கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆர் அதர் அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டும் மேக்ஸிமம் 2 MB, மினிமம் பார்த்தீங்கன்னா 100 MB கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து மேக்ஸிமம் 2 MBக்குள்ளே இருக்கணும், மினிமம் பார்த்தீங்கன்னா 100 கேபி. இதுவும் கேஸ் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா மினிமம் 100 கேபி அண்ட் மேக்ஸிமம் 1 MB. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஷோ ஆகும். உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆனதுக்கப்புறம் இதில் தெரியல டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் டிக் பண்ணிக்கணும்.
டிக் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட கொடுத்துட்டு ப்ரிவ்யூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆகும். அதை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தென் சப்மிட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம்.